அல்லோட அருமை நான் தான் உங்க எல்லாரும் மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8 மாசமா சேனல் பக்கமே எட்டி பார்க்கலன்னா, கொஞ்சம் ஸ்டடீஸ் அப்படி போயிட்டேன். அதுக்கப்புறமா என்ஜிஓ ஒன்லியே டிலீட் பண்ணிட்டேன். அது எனக்கு பெரிய ரெக்ரெட் தான். பழைய என்ஜிஓ ஒன்லி பார்த்தவங்களுக்குலாம் அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இடையில ஒரு தேவையில்லாத ஒரு கதைய கொண்டு வந்து அத நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். இது வந்துட்டு அப்படிலாம் இருக்காது. இது எந்த ஒரு காரணத்துக்கும் நான் ட்ராப் அவுட்டும் பண்ண மாட்டேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதேமாரி இது நம்ம ரியாலிட்டி கூட மேட்சா இருக்காதுடா. எல்லாமே என்னோட ஓன் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஸோ, நல்லா நம்ம ஃபிக்ஷனல் வேர்ல்டில் மட்டும் திங்க் பண்ணி, லாஜிக் அப்படியே ஒட்டுமொத்தமா தள்ளி வச்சுட்டு கதைய கேளுங்க. இதில் வந்துட்டு பழைய என்சி ஒன்லியில் இருந்த கேரக்டர் தான் நான் இப்பவும் வச்சுருக்கேன். 2, 3 கேரக்டர்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கேரக்டர்ஸோட ரோல்லாம் நான் மாற்றிருக்கேன். ஸோ, இப்போ வாங்க ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துரலாம். இதில் நான் உங்களுக்கு ஓஎன் மென்ஷன் பண்ண மாட்டேன்டா, ஸாரான்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க தான் கொஞ்சம் நியூ ரோல். அவங்களோட பேர் வந்துட்டு மரியா. உங்களுக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஐரா. நான் போன கதையில் ராயல் பிரின்சஸாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி அவங்களோட யங்கர் சிஸ்டர். அதுக்கப்புறமா அவங்களுடைய கிங்டமோட ஹெட் சோல்ஜர் தான் நம்ம அலெக்ஸ். நம்ம கிங்டம் நேம் வந்துட்டு லோரத் கிங்டம். நம்ம ஜிம்மினோட கிங்டம் நேம் வந்துட்டு கிஷ்ஃபயர். அது ரொம்ப பெரிய கிங்டம். ஸோ சவுத் சைடு வந்து நம்ம ஜிம்மின் தான் ஆண்டுட்ருப்பார். அவரோட ஹெட் சோல்ஜர் தான் நம்ம தேயாங். நார்த் சைடு வந்து ஜிம்மினோட தம்பி ஜாங்குக் தான் ஆண்டுட்ருப்பார். அவரோட ஹெட் சோல்ஜர் வந்து மிங்யூ. இவங்க 2 பேருக்கு ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ரியா. நம்ம மிங்குக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க தான் ரீமா. இதோட நான் வந்துட்டு இன்ட்ரோ முடிச்சுக்கிறேன்டா. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ போல தான்டா, ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய பேலஸ். ஒரு மத்தியான நேரம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அரண்மனைக்குள்ளே நம்ம ராஜா, அதாவது நம்ம கிங் ஜிம்மி. ஏ நல்லா வேறிடி, இன்னும் நல்லா வேறி. ஜிம்மி ஜிம்மிஷே கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னோடனே ஒரு சத்தம் கேட்கும். அப்படியே அவள் கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் கிளங்கி அவள் கண்ணத்தில் கை வச்சு நின்றுட்டுருப்பா. என்ன என்ன பொறுமையா ஒத்தா என் சுகத்துக்காக பண்ணா உன் சுகத்துக்காக பண்ணுறேன்னு நினச்சியா? இதெல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ. இப்போ என் அரண்மனைக்குள்ளே என் வேலைக்காரியாக இருக்கனா என் காலை தான் நீ நக்கணும், புரியுதா? அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அவரோட ரூமை யாரோ தட்டுற சத்தம் கேட்கும். அவரும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அவருடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணுவார். போய் பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்கும். பின்னாடி அவரோட சோல்ஜர்ஸும் கொஞ்சம் பேர் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ உனக்கு என்னமோ பிரச்சனை? கண்ட நேரத்தில் வந்து நச்சு நச்சுன்னு இருக்க. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? டேய் எதுக்குடா இப்போ இவ்வளோ கோப்படுற? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்தோம். எதுவாக இருந்தாலும் அப்புறமா பிடிங்கிக்கலாம். இப்போ நீ கிளம்பு. டேய் நான் உன் அம்மா, சரியா? கேளு. என்னம்மா? கல்யாண பேச்சு தான்டா. கல்யாணமா? எனக்கா? அம்மா என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. இன்றைக்கி ஒருத்தி நாளைக்கு ஒருத்தின்னு இருக்கிறவ. என்னாலாம் ஒரு பொண்ணு கூடலாம் உருப்படியாலாம் இருக்க முடியாது, புரியுதா? அதான் கிங் ஆகிட்டேன்ல, கிளம்பு. டேய் இது லோரத் கிங்டம்டா, பெரிய கிங்டம், ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. இதை மட்டும் நீ வந்துட்டு கையாண்டிட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நம்மளை விட இந்த சாம்ராஜ்யத்தில் வேறு எந்த ஒரு கிங்கும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கடா. இப்போ என்ன பண்ணுவோங்கிற? அவங்களுக்கு மொத்தமாக 3 பொண்ணு இருக்குது. இதில் மொதல் பொண்ணு கல்யாணம் பண்ணுறியோ, 2வது பொண்ணை பண்ணுறியோ, 3வது பொண்ணு பண்ணுறதோ இதெல்லாம் உன் இஷ்டம், சரியா? நான் ஃபோட்டோ காமிக்கிறேன், வரைபடம் கொண்டு வந்திருக்காங்க, நான் காமிக்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே பண்ணு, சரியா? இல்லைனா நம்ம வேறு கிங்டம் கூட பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம பார்த்து அதை முடிச்சுக்கலாம். சரி ஏதோ சொல்கிற, பொண்டாட்டி இருக்கட்டும், மற்றது எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். டே சரிம்மா நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்குள்ளே திரும்பி வருவார். உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புடி அப்படின்னோடனே அந்த பனிப்பெண்ணும் சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஜிம்மினும் அவரோட ராஜாவோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த ரூம்குள்ளே போவார். மொத்தமாக ஒரு 3 பிக்சர் இருக்கும். அதில் மொத்தமாக ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. ஜிம்மினோட அம்மா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனை இறக்குவாங்க. அது மிகப்பெரிய ஃபோட்டோ, ஒரு வால் சைஸ்க்கு இருக்கும். அது மரியாவோட ஃபோட்டோ. பார்க்க செம்ம அழகாக இருப்பா. ஜிம்மினுக்கு பார்த்த உடனே பிடிச்சிரும். அம்மா என்னம்மா கண்ணு அது, என்னம்மா வளைவு நிலவு அது, எனக்கு பிடிச்சிருக்குமா? டேய் இன்னும் 2 பொண்ணும் கூட இருக்குடா. எனக்கு இதுதான், சரியா? மூத்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு அப்போ தான் பொண்டாட்டியாக வேணும், புரியுதா? ஃபிக்ஸ் பண்ணு. சரிடா உனக்கு மூத்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னா நீ மூத்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க. எல்லாமே உன் விருப்பம்தான். நம்ம வேணால் இளைய பொண்ணை ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். யார் அவனுக்கு? நானாவது வரைபடம் பார்த்து தான் ஓகே சொன்னேன். அவன்லாம் பொண்ணுன்னு எழுதி கொடுத்தாலே வருவான். போய் கூப்பிடுங்க. ஜிமினா உண்மையை தான்மா சொல்கிறேன்.
சரி சரி, இப்படி பேசிகிட்டு இருக்கலாம் போதும், இப்போ லோரத் கிங்டம் போகிறதுக்கு எல்லோரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லோரத் கிங்டமில் பார்த்தீங்கன்னா, இந்த கிங்டமில் ராணிகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு, சாரா, ஏய் சாரா, ஏய் என்னடி எதுக்கு இப்படி பதறிட்டு ஒரு வேற, என்ன விஷயம்? உனக்கு கடுதாசி வந்திருக்கு. எனக்கு கடுதாசியா? என் அப்பா கிட்ட இருந்தா? அதிசயமாக இருக்கே. சரி கொடு பார்ப்போம். ம் இதானா? என்னாச்சு? வேற என்ன, என் அக்கா கல்யாணமா? அதுவும் எப்போ தெரியுமா நான் போகணும்? கல்யாணத்துக்கு காலையில் போகணுமா, நிச்சயதார்த்தத்துக்குலாம் ஒன்றும் வர வேணாம்னு சொல்லி வச்சுருக்காரு. ஏன்டி உன் அப்பா இப்படி இருக்காரு? அது ஒன்றும் இல்லை, அவர் ராணி அவருக்கு தயாராகிட்டால, இப்போ அவர்களுக்கு மாப்பிள்ளையும் கிடச்சிருச்சு. அப்போ லோரத் கிங்டம் கிங்கும் வர போகிறாங்க எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது. ஸோ அதனால் அந்த பொண்ணு அப்படியே தலையில் தூக்கி வச்சு தாங்குவார். இதெல்லாம் எப்பவும் போல் நடக்கிறது தான். சாரா, நீ ஏன் இப்படி எடுத்துக்கூடாது? உன் அப்பா உன்னை நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடாம கல்யாணத்துக்கு கூப்பிட்டதுக்கு எப்படி? நீ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கியா? உன் அக்கா மரியா விட நீ ரொம்ப அழகாக இருப்பியா? அந்த பொறாமையில் வேணா அவள் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி அவளை நிச்சயதார்த்தத்துக்குலாம் கூப்பிடாதீங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போதும். என் அக்கா அதெல்லாம் பண்ணுறவ தான், எனக்கும் டவுட் இல்லாமல் இல்லை. நீ ரொம்ப அழகாக இருக்கடி, அதனால தான் அங்கே இருக்கவங்க பொறுக்கலை. அப்படியோ, சரி ஐஸ் வச்சதெல்லாம் போதும், எப்பவும் போல் ட்ரைனிங் இருக்குது, உன்னை கூப்பிட்டு தான் போவேன், வா. என்னடி வா வா நீங்களும் அவங்க ஷோல்டரில் கை போட்டு கிளம்பி போயிடுறீங்க. அப்போ இந்த பக்கம் கிங்டமில், நம்ம கிஷ்ஃபோர் கிங்டமில் எல்லோரும் கிளம்பி நம்மளோட அரண்மனைக்கு தான் வந்துட்டுருக்காங்க, லோரத் கிங்டம்க்கு. இல்லை எல்லோரும் கிளம்பி லோரத் கிங்டம் வந்துட்டுருக்காங்க. ஒரு 3 பேரை தவிர வேறு யாரும் இல்லை. நம்ம ஜாங்குக், அவரோட ஹெட் சோல்ஜர் மிங்யூ, அதுக்கப்புறமா அவங்களோட தங்கச்சி ரியா மட்டும்தான் வரல. ஏன்னா ஜாங்குக் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரல. அதுக்கப்புறமா ரியாவும் நான் அண்ணன் கூடயே வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போகல. இந்த 3 பேரை தவிர எல்லாருமே லோரத் கிங்டம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் லோரத் கிங்டமில் அளப்பறையாக இருக்குது, கிங் வராங்கன்னு சொல்லி அரண்மனையில் எல்லோரும் தடபுடலாக எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் மரியாவோட ரூமில் பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உக்காந்து அவளோட ஹேரை அப்படியே ப்ரஷ் பண்ணிகிட்ருப்பா மிரரை பார்த்து. சடனாக அவளோட டோர் க்ளோஸ் ஆகும். அவள் திரும்பி பார்க்கும்போது அலெக்ஸ் தான் நின்றுட்டுருப்பாரு. வந்து அவளோட கையை பிடிச்சி வாலில் பின் பண்ணி, என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அவனை பார்க்குறதுக்கு அப்படியே ஆடி அசைஞ்சு அலங்காரமாக நின்றுட்டுருக்கியா? நீ எந்திரி, எழுந்து, புரியுதா? அவனுக்கு அப்படியே காலை விரிக்க போறியா என்ன? அலெக்ஸ், என்ன நீ பேசுகிற? நான் உனக்கு தான்டா. நீ இன்னும் அவங்ககிட்ட வந்துட்டு நான் அப்படியே விழுந்துருவேன்னு நினச்சிட்ருக்கியா? நம்ம எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், என் மேலே உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கையா? நீ மட்டும் தாண்டா எனக்கு, புரியுதா? இது பாருடி, நீ இல்லாமல் வாழ முடியாது, புரியுதா? எனக்கு புரியுறாப்பா. இப்போ என்ன, நான் என் செல்லத்துக்கு மொத்தத்தை வாரி தரட்டுமா? அவரோட தான் நான் புரிய வைக்க. இங்கே வா. இந்த வார்த்தையில், இந்த பேச்சில் தான் நான் மயங்கிடுறேனே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு லிப்லாக் போவ. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா லோரத் கிண்டமே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நிற்குது. ஏன்னா அவ்வளோ பேரோட கிண்டம், நம்ம கிஷ்ஃபரோட கிண்டத்தோட எல்லாருமே அந்த கப்பல் கரையில் வந்து சேர்றாங்க. எல்லோரும் அரண்மனை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஊரே வாயை பொழந்து பார்க்குது. அப்போ கிங்டமில் ஒரு சத்தம் கேட்க, நம்மளோட கிங் பாக் ஜிம்மி நம்ம லோரத் கிங்டமோட பேலஸில் என்ட்ரி ஆன உடனே அவருக்கு அவ்வளோ மரியாதை, எல்லோரும் தலை குனிஞ்சு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஜிம்மினுக்கு அந்த வைராகின்றது இன்னும் ஒரு படி சேர்த்து ஏறுது. உங்கள் அப்பாவும் அவருக்கு பவ் பண்ணி, எப்படி இருக்கீங்க பாக் ஜிம்மி? பார்த்தே பல வருஷம் ஆச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். உங்கள் பொண்ணை பார்த்த அடுத்த நிமிஷத்துலேருந்து எப்போ கல்யாணம் பண்ணுவோம், இந்த நாட்டையும் சேர்த்து ஆளுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த நாடும் எனக்கு தானே, வேற யாருக்கு? உங்களுக்கு தான். என்னோடய மூத்த மருமகன் உங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன்? அது நல்லா தான் இருக்குது கேட்க. சரி, எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கீங்க? உள்ளே வாங்க, உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ராஜசபம் கூட்டி போய் அவரோட சீட்லேயும் உட்கார வச்சு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின்,
நான் தான் இந்த வெட்டி பேச்சை கேட்கவா அவ்வளோ தூரத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தேன். எங்கே என் வருங்கால மனைவி எங்கே? அவங்கள பார்க்கணும் தானே நான் வந்தேன். கண்ணில் கூட காட்ட மாட்டேறீங்க. என்ன மிஸ்டர் ரைவன், பயமா என்ன உங்கள் பொண்ணை இப்போவே சாப்பிட்ருவேன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கிங். உங்கள் வருங்கால பொண்டாட்டி உங்ககிட்ட காட்டாமல் இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியாதா என்ன? சிறப்பு, மிக சிறப்பு. தெரிஞ்சால் சரி. சரி பொண்ணை கூப்பிடுங்க. உடனே கூப்பிட்டுறோம். பனிப்பெண்கள் பெரிய மரியாதை கூப்பிட்டுவாங்க. இதோ போகிறோம் கிங் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மரியாதை ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த லிப் லாக் இப்போ தான் முடியுமே. அப்போது அலெக்ஸ் அவளோட ஃபேஸை கட் பண்ணிட்டு, நீ இதெல்லாம் தயாராடி, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. எனக்கு என்னடாப்பா பிரச்சனை? உன் கூட இருந்தாலே எனக்கு போதும். சரிடி, என்னை கைவிட்டுற மாட்டல. உன்னை எப்படிப்பா நான் விட முடியும்? இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு உன்னை அப்படியே விட்டுருவானா நான்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீ ஒன்றும் பயப்படாத. நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் போகுது. நான் உனக்கு தான் சரியா? சரி, நான் இப்போ கிளம்புறேன். எனக்கு உன்னை வேறு யாரும் முன்னாடிலாம் பார்க்க முடியாது. எனக்கு நினச்சாலே மண்டெல்லாம் வலிக்குது. எனக்கு உன்னை பற்றி தெரியும். நான் நம்புகிறேன் சரியா? எனக்கு புரியுது. நீயும் ஒன்றும் பயப்படாமல் போ. நான் உனக்கு தான். இப்போ நான் வெறும் பேச்சுக்கு தான் இப்போ அங்கே நிற்க போகிறேன். மற்றபடி நான் உனக்கு தான்ப்பா. சரிடி அப்படின்னு சொல்லி அலெக்ஸும் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு மனசே இல்லாமல் அவளோட ரூமை விட்டு வெளியே போவார். மரியாவும் டவுன் ஸ்டேர்ஸ் வந்து நம்ம ஜிம்மின் முன்னாடி நிற்பாங்க. ஜிம்மின் ஃபோட்டோவிலே அப்படி பார்த்தவர் நேரில் பார்க்குறோன்னு கீழே இருந்து மேலே வரைக்கும் திங்கிற மாதிரி பார்ப்பார். நம்ம மரியாக்கே ஒரு நிமிஷம் உடம்புல கூச ஆரம்பிச்சிடும். பரவாயில்லையே, ஃபோட்டோவில் பார்த்த உடனே நேரில் அதை விட தூக்கலாக எல்லாமே செம்மையாக இருக்கே. நான் கூட உன் அப்பா அம்மா வரக்கட்டையை பார்த்து எங்கே நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்க மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா ஜம்முன்னு தான் இருக்கேன். என் செலச்சி நிற்பும் போல் தப்பாக போகலை. சூப்பராக இருக்கா. சரி, நான் உங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னன்னா, நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி உத்தம புத்திரம் ஒன்றும் கிடையாது. நான் சரியான மன்மதன். நிறைய பொண்ணும் கூட இருந்திருக்கேன் சரியா? இதெல்லாம் உங்ககிட்ட மறைக்க வேணாமே, கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறேன். நீ வந்த பிறகு நான் இப்படி தான் இருப்பேன். புரியுதில்ல? என்னை மாற்றணும் திருத்தணும்லாம் கனவுல கூட யோசிக்காத. வந்தியா, என் பொண்டாட்டியாக இருந்தியா, எனக்கு வாரிசை பெற்று கொடுத்தியா, அதோடு நிறுத்திக்க. புரியுது கிங். எல்லாமே உங்கள் விருப்பம்தான். அதுதான் என் விருப்பமும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. நான் அப்படி இருந்து தானே காதலிக்கிறேன். சிறப்பு. எங்கிறது நான் பொண்ணை பிடிச்சிங்க நல்லா தங்க சிலை மாதிரி. பரவாயில்ல ரைவன், நீங்கள் உங்கள் பொண்ணை நல்லா தான் வளர்த்துருக்கீங்க. இப்போ என் வருங்கால பொண்டாட்டி கொஞ்சம் மேலே போக முடியுமா? நான் உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி கிங் அப்படின்னு சொல்லி மரியாதை மேலே போயிடுவா. அப்போது ஜிம்மின் அப்படி உங்கள் அப்பா பக்கம் திரும்பி, அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் ஆக போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். உங்கள் பொண்ணை முறைப்படி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் என்னை கொஞ்சம் கவனிக்கணுமே நீங்கள். புரியுது கிங், புரியுது. அந்த புறத்தில் பெண்கள் எல்லாருமே தயாராக இருக்காங்க உங்களுக்காக. நீங்கள் இந்த ஒரு வாரமும் உங்களுக்கு இங்கே சுகவாசம்தான். பரவாயில்லையே, என் மாமனாருக்கு அப்படியே கற்பூரம் மாதிரி கப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா விதத்துலையும் நான் ராஜக்காரன் தான்டா. வா மருமகனே, உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்போவே அந்த புறத்துக்கெல்லாம் போகலாம். உங்களுக்கு வேண்டி அங்கே பெண்கள் கையை கட்டி நின்றுட்டுருப்பாங்க. அடடடடா மாமா, நீங்கள் இருக்கீங்களே, போங்க, என் நெஞ்சை நக்குறீங்க. சரி, பேசிகிட்டு இருந்தால் போதுமா? கொண்டு போய் காமிங்க. அப்போ தானே நான் பார்த்து ரசித்து இந்த ஒரு வாரம் அப்படியே சுகவாசத்தை அனுபவிக்க முடியும். என்னத்தையா? கிங், உங்கள் விருப்பம்தான். நீ வரியாடா? இல்லை கிங், இல்லை. அதானே, நீலாம் அப்படியே உத்தமன்டா. என் கிங்டமில் இருக்குன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரி மாமா, கூப்பிட்டு போங்க. மருமனுக்கு ஆசையாக இருக்குல்ல.
மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல். அந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம கிங் ஜிம்மினுக்கு ராஜ மரியாதை தான் அந்தப்புறத்தில். அவர் வெளியவே வரல. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அவர் அந்தப்புறத்து பெண்களோட ரொம்ப குஜால்ஸாக இருந்திருப்பார். இப்போ கல்யாணோட காயில் ஜிமின் அவரோட அறையில் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டுருக்க. கல்யாணோட வேலைலாம் லோரத் கிங்டமில் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் நடந்துகிட்ருக்கோம். அப்படியே அரண்மனையோட தாமரை குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பொண்ணுங்க தாமரையெல்லாம் பறிச்சிட்ருப்பாங்க கல்யாணத்துக்கு வேண்டி. அடியே ஐரா, எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி விட வச்சிட்ருக்க? உன் அக்கா கல்யாணம் தான் நடக்குது, கட்டு பேத்தாதீங்க. அதெல்லாம் கல்யாணமா? அவரை பார்த்தல, அந்த ராஜா வந்த உடனே ஒரு வாரம் கிட்ட அந்த பொறுத்திலே தான் இருந்தார். அவர்லாமா? சரி, அவளுக்கு அவர்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். இருந்தாலும் இப்படிலாம் இருக்கிற ராஜாவையே நம்ம லோரத் கிங்டமுக்கு மருமகனாக்கணும். எனக்கு இது ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படி பார்த்தா இந்த நாடு என் சாராக்கா கிட்ட தான் போயிருக்கணும். அதுவும் சரிதான், உன் அப்பா ரொம்ப உஷாரு தாண்டி. உஷாரா? அவன்லாம் கேடு கட்டவன், காலம் நக்கு, நான் பார்த்தல. அதெல்லாம் இருக்கட்டும் ஐரா, நீ எதுக்கு இத்தனை தாமரை பறிச்சிட்ருக்க? இதுவே ரொம்ப ஜாஸ்தி மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை பண்ணுறதுக்கு. போதும், நம்ம கிளம்பலாம். இல்லை அவங்களுக்கு மட்டுமா என்ன, நம்மளும் கொஞ்சம் தலையில் வச்சு போகலாம். இன்னும் கொஞ்சம் கூட போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஐரா வேணாண்டி, இரு நான் பறிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குளத்து பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த குளத்துலேயே ஒரு 5-6 லோட்டஸ்க்கு நடுவில், ஒரு பிங்க் லோட்டஸ்க்கு நடுவில் ஒரு ஒயிட் லோட்டஸ் மட்டும் செம்ம அழகாக இருக்கும். அவளுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிரும். அவள் அதை எடுக்கலான்னு போவா. ஐரா, குளம் ரொம்ப ஆழம்டி, நீ விழுந்துட்டானா கூட யாராவது கூப்பிட்டு தான் எடுக்கணும். எல்லாருமே கல்யாண வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வேணாம், இதுவே போதும், நம்ம கிளம்பிடலாம். இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அவள் அடை பிடிச்சி அந்த குளத்தோட செவரில் கை வச்சு எக்கி எடுத்துகிட்டு இருப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ சொல்லுவாங்க, இவள் கேட்கவே மாட்டா. சடனாக அவள் கால் ஸ்லிப் ஆகிடும். அவள் ஸ்லிப்பாகி விழுகலான்னு போகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ் வந்து அவள் இடுப்பை பிடிச்சி அவள் லேண்ட் ஆகுறது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெஸ்ட்டு மேலே போய் இடித்து லேண்ட் ஆவா. அவள் யாரான்னு பார்த்தா, காலின்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ? மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில். என்ன இளவரசி, இவ்வளோ அழகாக இருந்துட்டு உங்களை விட அழகு கம்மியாக இருக்கிற ஒரு சின்ன தாமரை பூக்கு வேண்டி இவ்வளோ கஷ்டப்படணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா மொத்த குளத்தில் இருக்கிற தாமரையும் 5 நிமிஷத்தில் உங்கள் கால் கடியில் போட்டிருப்பேனே. நீங்கள் யார்? நான் யாருன்னு தெரில. உங்கள் வருங்கால அக்காவோட புருஷனோட தம்பி, அதாவது நார்த் கிஷ்வயரோட கிங் ஜியான் ஜாங்குக். அவளுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த குளத்தில் இருந்த அவள் ஆசைப்பட்ட வெள்ளை தாமரையை பறித்து அவள் கையில் கொடுப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடும். அவள் அதை எடுத்துகிட்டு அவள் அத்தனை நேரமாக பறிச்சிட்டு இருந்த தாமரையெல்லாம் ஒரு கூடையில் போட்டுட்டு ஓடிடுவா. அப்போ ஜாங்குக்கும் பார்த்துட்டு, ச்சே, இந்த பொண்ணு எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவர் கூட இருந்த அவரோட டெட் சோல்ஜர் மிங்கியூ, எத்தனை வாட்டிடா எல்லா பொண்ணையும் பார்க்கும்போது இதே சொல்லுவேன்? இல்லை என்ன மிங்கியும் ஒன்றும் இல்லை கிங். அரண்மனைக்கு போகலாமா? போகலாம். நம்ம ஜாங்குக்கும் ஃபஸ்ட் டைம் லோரத் கிங்டம்குள்ளே என்ட்ரி ஆவார். அவரை பார்த்த உடனே எல்லோரும் தலை குனிஞ்சு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம நாட்டு ராஜாவிலேருந்து மந்திரிங்க வரைக்கும் அவருக்கு மரியாதை கொடுத்தாலும் தலைவன் அதெல்லாம் கண்டுக்கலை. அவர் பனிப்பெண்களை பார்த்து லிப்ஸை பைட் பண்ணி விங்க் பண்ணி அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிம்மினோட ரூமுக்கு தான் போவார். போய் பார்த்தா ஜிம்மின் அட்டகாசமாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக கல்யாணத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்பார். டே அண்ணா, உனக்கெல்லாம் கல்யாணமாடா? என்னடா இதுக்கப்புறம் குடும்பஸ்தனாக போகிறேன்னு கேள்விப்பட்டேன். யார்? நானா? டே விளையாடாதரா, இது பொண்டாட்டி, மற்றதெல்லாம் வப்பாட்டி. அதுதானே பார்த்தேன். உனக்கு அது ஒருத்தி கூட வாழ்கிற பழக்கம் அது. டே அண்ணன்டா, இருக்கட்டும்டா. சரி, உனக்கெல்லாம் அமையுது, எனக்கு தான் அமையலை. டே ஏன்டா அமையாது உனக்கு? அப்புறம் என்னடா, நம்ம அம்மா வேறு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு, இங்கே இருக்கிற பொண்ணுங்களை எவ்வளையும் தொடக்கூடாது. டே, இங்கே இருக்கிற நாட்டு பெண்களை தான் தொடக்கூடாது. அந்த புறத்தில் போய் பாடுறா. நம்ம அந்த புறம்னா என்னடா அந்த புறம்? அங்கே போய் பாரு, அவள் விலக வாயிலேருந்து கை வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காளு. இப்போ புரியுது இங்கே இருக்கிற ராஜா ஏன் 2வது கல்யாணம்லாம் பண்ணிக்கலன்னு. அந்த மாதிரி கவனிக்கிறாளுடா. ஒரு வாரம் எனக்கு இங்கே அப்படியே சொர்க்க வாசல் தான் தெரியுமா. அவன் தான் உண்மையான மாமா. டே பொத்துன அம்மா வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தானே இந்த ஆட்டம் ஆடுறேன்.
என்னை வந்து மூட்டை இருக்க சொல்லி நீங்கள் கிங்காக போகிறனால என்ன வேணாலும் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றணும் உனக்கு. அதானே, நீ பொத்து. நான் வரும்போது ஒரு அழகான ஃபிகரை பார்த்துட்டு தான் வரேன். அது கூட நம்ம லோரத் கிங்டமில் கடைசி பிரின்சஸ் அம்மையடே மிங்கி, அது பேர் என்ன, ஐரா கிங், ஐரா ரைவன், ஐரா. அந்த புள்ள எனக்கு வேணும்டா, அம்புட்டு அழகாக இருக்குது. அப்படியே கண்ணில் வச்சு தொத்திக்கலாம் போல். டேய் அலையாத, அண்ணன் இப்போ தான் வந்திருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து நீ பட்டா போட்டுக்கோ. ஓ ரைட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. மிங்கி இதெல்லாம் கேட்டுட்டு இவனுங்களாம் 2 நாட்டோட ராஜாவான் அப்படின்ற மாரி கேவலமாக லுக் விட்டுட்ருப்பான். அப்போ கீழே எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்டென் ஆகி அந்த இடமே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடும். என்னடா ஏதோ சத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சு, பரபரப்பாக இருந்தாங்க, இன்னும் ஒரு நிமிஷம் அரண்மனையே சைலண்ட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரிலையே. சரி வா கீழே போய் பார்ப்போம் என்ன மேட்ருன்னு. ஓகே, அரண்மனையோட வாசலில் ஒரு குதிரை வண்டி இது நிற்கும். எல்லாருமே யாரா இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குதிரை வண்டியிலேருந்து ஒரு அழகான பெண், கிட்டத்தட்ட மரியா விடலாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பல மடங்கு அவ்வளோ அழகாக இருப்பா. அவளை பார்த்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் நிமிஷத்துக்கு கண்ணே கூசும். அப்படி ஒரு அழகு. எந்த ஆண்மகனாக இருந்தாலும் இவள் தன்னோட ஆக்கிக்கணுன்ற ஆசை வர அளவுக்கு அவ்வளோ அழகாக இருப்பா. அவள் இறங்கி வரும்போதே அவள் நடையிலையாக இருக்கட்டும், அவள் பாவனையில் இருக்கட்டும், அவள் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன்றது அவள் பாவனையே சொல்லும். அவள் கண்ணில் அப்படி ஒரு கர்வம் வராங்க. அந்த பெண் அரண்மனைக்குள்ளே வரது பார்த்த உடனே எல்லாருக்குமே அவங்க கர்வத்தை பார்த்தும் அவங்க திமிரை பார்த்துமே மரியாதை கொடுக்கணும்னு தோணும். எல்லோரும் தலை குனிஞ்சு அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம கிஷ்ஃபயரில் இருக்கிறவங்களே தன்னையும் மறந்து அவங்களுக்கு தலை குனிஞ்சு மரியாதை கொடுப்பாங்க. அப்போ ஜிமினும் ஜங்குக்கு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது உங்களை பார்ப்பாங்க. பா நான் கண்டுறது நான் திமிரு, இவன் புருஷன்லாம் ரொம்ப கஷ்டம்டாடே. ஆமாம் யார் அது? அப்போ உங்கள் அப்பாவும் அவரோட ரூம்லேருந்து வெளியே வந்து உங்களை பார்க்குறாரு. ஜாரா, நான் இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு தானே வர சொன்னேன். பா இல்லைம்மா, இல்லை 5 நிமிஷம் கழித்து தான் வருவேன்னு எதிர்பார்த்தேன், 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டியே. அதான் எப்போ இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். எங்கே ஐரா, எங்கே மரியா? அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வேண்டி தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமினும் ஜங்குக்கும் உங்கள் அப்பா பக்கத்தில் வந்து நின்றுட்டு, மாமா யார் இது? அதுவா கிங், என்னோட நடு பொண்ணு ஜாரா ரைவன். ஓ, அப்புறம் அப்படியே ஜிமின் உங்களை கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அவர் பார்வையும் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் முறைச்சி பார்த்து தான் இருப்பீங்க. ஐயோ வருங்கால குழந்தையாரே, என்னை பார்த்து முறைக்கலாம் வேணாம் சரியா? நான் வந்துட்டு உங்கள் அக்கா புருஷனாக போகிறேன், உங்களெல்லாம் சாப்பிட மாட்டேன், பயப்படாதீங்க. அப்போ ஜங்குக்கு ஜிமினை பார்த்து இவன் அவ்வளோ நல்லவனா இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஜிமின் அவரோட காதில் வந்து, டேய் அவங்க அக்காவை கட்டிக்கிறேன், இவளை வச்சுக்கிறேன்டா. இல்லை என்னது? அவளை பார்த்தா வச்சுக்கிற மாதிரியாடா இருக்குது, அவள் அதுக்கெலாம் வேலைக்காக மாட்டா. யார் சொன்னா? அண்ணன் கைப்பட்டு எந்த ரோஜா மடங்காதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் அப்பாவும், ராஜா கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் மணமேடையில் போய் உட்காடுறீங்களா? இதா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் மணமேடையில் போய் உட்காந்துருவார். அப்போ நீங்களும் நின்றுட்டு இருக்கும்போது சடனாக உங்களை யாரோ அக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தா உங்கள் தங்கச்சி தான் ஐரா. குட்டி வாண்டு, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்ட? உனக்கு இப்போது 16 வயசு ஆகுதுல்ல? பா, நான் உன்னை 13 வயசில் இருக்கும்போது விட்டு போனது. வளர்ந்துட்டேடி, பரவாயில்ல. ஆமாம், நான் உனக்கு கடிதாசி அனுப்பினாலும் எனக்கு திருப்பிலாம் கடிதாசி அனுப்பிச்சிடாதண்ணே, அவ்வளோ பிஸி. உன்னை போய் பிஸின்ற ஒரு ரீசன்னால் நான் தள்ளி வைப்பேனா? நீ அனுப்புகிற கடிதாசிலாம் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், பட் எனக்கு பதில் கடிதாசி எழுத டைம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ராணி ஆவரணும் இல்லையோ, பட் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் போட்டுன்னு உரிச்சு எடுத்துட்டாங்க. அதனால தான் எனக்கு நேரமே கிடையாது. கல்யாணத்துக்காக வந்தால் நம்ம அப்பா என்கிட்ட என்ன திரும்ப கேட்டார்? என்ன கேட்டிருப்பாரு? இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு தானே வர சொன்னேன், இப்போயே வந்துட்டியான்னு கேட்டுருப்பாரு. அதானே? அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறடி. எப்படி இத்தனை வருஷமாக அந்த மனுஷனை சகிச்சுட்டு இருந்தீங்க? என்ன பண்ணுறது, விதி. இனிமேல் நீ போக மாட்டல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப நம்மட்டு சிரிப்பீங்க. அவளுக்கு டென்ஷன் ஆகிடும். சரி
இந்த ராணி இன்னும் ஒரு மாதம் கூட இருக்குது, ஒரு மாதம் கழிச்சு வந்துடுவேன். நீ போ, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கோச்சிட்டு போவா. அப்போ நீங்களாம் அவளை அக் பண்ணிட்டு சரி குழந்த மாதிரி பண்ணாமல் வா, இங்கே கல்யாணம் வராக போதில்ல, அந்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம். ஆல்ரெடி இங்கே எல்லாம் தயாராக தான் இருக்குது, நம்ம போய் துணை பொண்ணாக நின்னா போதும். அப்படியா, எவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டிங்களா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஐராவை கூட்டிகிட்டு போவீங்க. நீங்களும் ஐராவை மேடைக்கு போய் பொண்ணோட தங்கச்சியாக நின்றுட்டுருப்பீங்க. ஜிமின் மணமேடையில் உக்காந்துட்டு உங்களே தான் வெறிக்க பார்த்துட்ருப்பார், கீழேயும் மேலேயும். உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் கூச ஆரம்பிச்சிடும். அக்கா பார்க்குறாருன்னு தெரியுது, நீயும் பார்க்காத, அவங்க கிண்டம் பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. தெரியுது, பொண்டாட்டி இப்போ இங்கே இடத்துலே இல்லை, அவன் தங்கச்சி எப்படி பார்க்குறான் பாரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஜிமினுக்கு இது கேட்குதோ இல்லையோலாம் தெரியல, அவர் உங்களே தான் வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் மட்டுமா, இவரோட தம்பி ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா, என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சத்தம் கேட்கும். யாரோ அரண்மனையோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓடி வர மாதிரி. அப்போ உங்கள் ராஜாலாம் பார்த்து பதறிட்டு பார்த்தா அது ஒரு பனிப்பெண் தான். என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர? ராஜா அது வந்து என்னன்னு பொறுமையாக சொல்லு ராஜா. அது வந்து நம்ம என்ன சொல்லி தொலை, நம்ம ராணியை காணும். இல்லை, ஆமாம் ராஜா, நம்ம ராணியை காணும். இதோட நம்ம என்சி ஒண்டியோட ஃபஸ்ட் எபிசோட் முடிச்சுக்கலாம்டா. சூன் நான் செகண்ட் எபிசோட் போடுறேன், கண்டிப்பாக சூன் போடுறேன். இந்த என்சி ஒண்டி எப்போ இருக்குது, பழையசை விட நல்லா இருக்கா இல்லை பழசு தான் நல்லா இருந்துச்சா, கமெண்ட் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நான் சூன் போட்டுறேன். எப்பவும் போல தான்டா, ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you army.